ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபமிழர்களே வணக்கம். இன்றைய தேதி 19/1/2019, கிழமை சனிக்கிழமை. திதி வளர்பிறை திரையோதசி திதி. மாலை 5:34 வரை இருக்கிறது. நட்சத்திரம் மிருகசிருஷா நட்சத்திரம். காலை 10:31 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்த யோகம். காலை 10:31 அப்புறம் ஆர்திரா நட்சத்திரம். இன்று சனி பிரதோஷம். சிவன் கோவிலில் சாயங்கால நேரத்தில் சிவனுடைய பிரதட்சணத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமானது. இன்று குளிகை 6 to 7:30, ராகு காலம் 9 to 10:30, யமகண்டம் 1 to 3. இன்று சுபகாரியங்கள் தவிர்க்கணும். கோவில் பூஜை வழிபாடுகள் செய்வதற்கு தகுதியான நாட்கள். சனிக்கிழமையினால் கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. வழக்கமான செயல்களில் தடையேதும் கிடையாது. பிரதோஷ காலத்தில் சிவன் தரிசனம் செய்கிறது 15 நாள் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அது இல்லாமல் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு கிட்டும். பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. பணம் கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. வாகனத்தில் செல்லும் பொழுதும் சற்று கவனம் தேவை. மனைவழி உறவினால் அனுகூலமான நிலைகள் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியரிடம் நல் மதிப்பை பெறுவீர்கள். யோகமான தினம் இன்று. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் கவனம் தேவை. அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று. பணவரவு நன்றாக இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். உற்றாவரிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். அரசு அனுகூலங்கள் உண்டு. வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் யோகமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சனி பகவானும் புத பகவானும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்யக்கூடிய வேலைகளில் தாராள மனப்பான்மை இருக்கும். செலவுகளில் சிக்கனம் இருக்கும். சேமிப்புகளை செய்து கொள்வீர்கள். உறவரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதால் கவனமாக இருப்பது நன்று. தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கணவன் வழி பேசிக்கொள்ளும் பொழுதும் அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயரதியிடமும் பேசும் பொழுதும் சற்று கவனம் தேவை. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது, வாகனத்தை இயக்கும் பொழுது மிக கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலாவிக் கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு நன்றாக உள்ளது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். உற்றா உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. அதே மாதிரி தன்னுடைய சொந்த குடும்ப விஷயங்கள் பிறரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நன்மையான விஷயம். அது சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சுப லாபங்களும் சுப செலவுகளும் ஏற்படும். யோகமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, கடன் கொடுக்கல் வாங்கலில் மிக கவனம் தேவை.
முகம் தெரியாத நபர்களிடமும் கடன் கொடுப்பது தவறு. அதே மாதிரி பத்திரங்கள் சரி பார்க்காமல் கடன் கொடுப்பதும் தவறு. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் இது. பிறருக்கு உதவுவதிலும் மிக கவனமாக இருப்பது நன்று. சொந்த வாகனத்தை செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மாணவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சுப செலவுகள் ஏற்படும். வீட்டிற்கு வேண்டிய புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். ஒற்றாவரிடத்தில் நல் மதிப்பை பெறுவீர்கள். ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு பகவான். செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் யோசித்து நிதானித்து செய்வது நன்று. அவசரம் தேவையில்லை. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் அளவாக பேச வேண்டும். வெளி உலகத்தில் அதாவது உற்றாவரிடத்தில் பேசும் பொழுதும் வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லைனா வீண் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பண விஷயத்தில் கராராக இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண யோகம் உண்டு. திடீர் பணவரவு உண்டு. முயற்சிகளில் தாமதித்து வெற்றி கிடைக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுதோ அல்லது வாகனத்தை இயக்கும் பொழுதோ மிக மிக கவனமாக இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்தில் உயரதிடம் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். நமக்கு கீழ் வேலை செய்யிடமும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. சக ஊழியத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வீட்டிற்கு வேண்டிய நூதன பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமங்கிறது உடல் மனம் ரெண்டும் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம். பிறருடைய விஷயத்தில் இன்றைய தினம் தலையிடாமல் இருப்பது நன்று. அதே மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. ஏன்னா அஷ்டமத்தில் சந்திர பகவான் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வீண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பண விஷயத்திலும் கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுதும் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள், தூக்கமின்மை, ஆரோக்கிய குறைவு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றா வருமிடத்தில் பழகும் பொழுதோ அக்கம் பக்கத்தினிடம் பழகும் பொழுதோ மிக கவனம் தேவை. வழக்கமான செயல்களில் தடை ஏதும் இல்லை. புதிய முயற்சிகள் இன்றைய தினம் தவிர்ப்பது நன்று. வீண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கவனித்து எந்த வேலையும் செய்ய வேண்டும். சுமாரான தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, சுப செலவுகள் ஏற்படும். தூக்கமின்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். உற்றாவரிடத்தில் நல்ல பெயர் சம்பாதிப்பீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று. எந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில்லை என்பதை உணர்வீர்கள். திடீர் யோகங்களும் அஷ்டங்களும் கை கொடுக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தான் தனது என்கின்ற எண்ணம் மேலோங்கும். குடும்பத்திற்காக பொருட்சேர்க்கை செய்வீர்கள். ஆடை ஆவரண சேர்க்கையும் உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பாராத நண்பர்கள் சந்தித்து உரையாடுவீர்கள். மன மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும்போது அளவாக பேசுவது நன்று. குழந்தைகளினால் நன்மை உண்டு. திடீர் யோகங்களும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த
கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பண விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. முயற்சி திருவினையாக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிறரிடம் பழகும் பொழுது அளவாக பேசுவது நன்று. வீணான வார்த்தைகள் சண்டை சச்சரவை ஏற்படுத்திவிடும். கவனம் தேவை. அதே மாதிரி வாகனத்தில் போகும் பொழுதும் அல்லது வாகனத்தை இயக்கும் பொழுதும் வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் கொண்டு குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். குழந்தைகளினால் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகள் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார்கள். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். குருமார்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். பால்ய சிநேகிதர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது அளவாக பேசுவது நன்று. வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. உயரதிடமும் பேசும் பொழுதும் சற்று கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.